பாகிஸ்தான் தேர்தல் ஒரு வழியாக முடிந்தே விட்டது. வழக்கம் போல வன்முறை, கள்ள வாக்குகள், வாக்கு பெட்டி சிதைத்தல், வாக்குகளை எண்ணுவதில் குளறுபடிகள், முக்கிய கட்சியான இம்ரான் கானை சிறையில் அடைத்ததுடன் அவரது கட்சி பிடிஐ-யின் தேர்தல் சின்னம் தடை செய்வது என எல்லாம் செய்தும் இம்ரான் கான் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகளாக நின்று கிட்டத்தட்ட 90 சீட்டுகளுக்கும் அதிகமான இடங்களை வென்றது பலருக்கு ஆச்சரியத்தை அளித்துள்ளது. பாக் ராணுவம், பிரதமர் என முடிவு செய்த நவாஸ் ஷெரீஃபின் கட்சி பிஎம்எல்ஏன் 71 இடங்களையும், பிலாவல் பூட்டோ ஜர்தாரியின் கட்சி பிபிபி 53 இடங்களையும், குவாமி மூவ்மெண்ட் 17 இடங்களையும், மற்ற சிறிய கட்சிகள் சில இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. 266 சீட்டுகள் உள்ள பாக் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 133 சீட்டுகள் தேவைப்படும் நிலையில் இந்த 3 கட்சிகளும் சுயேட்சைகள் சிலரும் இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடும் என தெரிகிறது. மற்ற நியமன சீட்டுகளான ரிசர்வ், பெண்களுக்கான 60 சீட்டுகள் மற்றும் 10 சிறுபான்மைக்கான சீட்டுகள் குறித்து இன்னமும் தெரியவில்லை. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது யார்? இம்ரான் கானா? நவாஸ் ஷெரீஃபா? பாக் பொதுமக்களா? பாக் ராணுவத்தின் திட்டம் வெற்றியா தோல்வியா? பார்க்கலாம் வாருங்கள். உங்கள் கேள்வி, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றது யார்? இம்ரான் கானா, நவாஸ் ஷெரீஃபா, இல்லை பாகிஸ்தான் பொதுமக்களா? இராணுவத்தின் திட்டம் வெற்றியா தோல்வியா? கரெக்ட் தானுங்களா? ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் பாகிஸ்தானை இப்போ நம்ம வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் ஈவெண்ட்டாக தான் பார்க்க முடியும். ஏன்னு புரியலைங்களா? கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள். பாகிஸ்தான் உருவாக்குனது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷன் இம்பார்ட்டன்ஸ் காரணமாக தான். அதோட லொக்கேஷன் பிரிட்டிஷார் அவங்களோட சேர்ந்த டீப் ஸ்டேட் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமா நேரடியாக நாடுகளை தங்க காலனியாக வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை அவங்க ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்க சுதந்திரம்ன்ற பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் அதை தான் கொடுத்தாங்க இந்தியாவுக்கெல்லாம். இந்தியன் கான்டினென்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியன் ஓஷன் வந்துட்டு ட்ரேடுக்கான இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து அவங்களோடது ஆதிக்கம் இருக்கணுன்றது அவங்களது பிளானிங். அவங்க பிளான் பண்ணது என்னென்னா, இந்தியாவை முழுசாக ஃப்ரீடம் கொடுத்துட்டாக்க அவங்களோடது கண்ட்ரோலே போயிடும் சுத்தமாக. அந்த கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணோன்னா இந்தியாவுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கணும். ப்ராப்ளம் எப்படி கொடுப்பீங்க? அதனால் என்ன வந்துட்டு பாகிஸ்தான் இஸ்லாமிய பீப்புள், முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று பண்ணி இந்து முஸ்லீம் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி பாகிஸ்தான் தனியாக உருவாக்கி தனியாக பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த லொக்கேஷனை வந்து அவங்க கண்ட்ரோலில், இந்தியா அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஆனால் ஒரு சின்ன ஏரியா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஏரியா அவங்க கண்ட்ரோலில் இருந்தாக்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த காஷ்மீர் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் வந்து குழப்பி நேரு பிஎம்மாக கொண்டு வந்தது எல்லாமே ஒரு பிளானிங் தான். லாங் டேர்ம் விஷனில் தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் பாகிஸ்தானில் கூட எங்கெங்க ஜனநாயகம் இருக்குது? மறைமுகமாக இராணுவ ஆட்சி தானே இருந்தது. லாஸ்ட் 70 இயர்ஸில் ஒரே ஒரு பார்ட்டி, யாராவது ஒரு பிரதமர் 5 வருஷம் முழுமையாக ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். ஒன்று மர்டர் பண்ணுவாங்க, அவங்கள எதனா ஒரு விஷயத்தில் எப்படியாவது ஏதோ ஒரு அட்டாக், ஏதோ ஒன்று மர்டர் ஆகிடுவாங்க. அது தொடர்ந்து மர்டர் ஆகும்போது என்னன்னாக்கா பப்ளிக்கெல்லாம் வந்து அகேன்ஸ்டாக போகிறாங்கன்றதுனால அதை மாற்றிட்டாங்க. அர்த்தம் பின்னாடி கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அதை மாற்றி ஊழல் குற்றச்சாட்டு போட்டு சிறை தண்டனை கொடுக்குறது, ஜெயிலில் போடுறது. அது ஜெயிலில் போட வேணானாக்கா நீ தப்பிச்சு ஓடி போயிரு. எங்கே போவாங்க? போனவங்களெல்லாம் பாருங்கள் எங்கே போயிருக்கிறாங்கன்னு. லண்டனில் போய் செட்டில் ஆனாங்க. அது எதுக்கு லண்டனில் மட்டும் போய் செட்டில் ஆகுறாங்க? இல்லை துபாய், இந்த 2 இடத்துல தான் போய் செட்டில் ஆவாங்க. துபாயோ இல்லை குவைத்து கூட இல்லை, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு லண்டன், துபாயில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே செட்டில் ஆகிறாங்க. அங்கெல்லாம் பேருக்கு தாங்க ஜனநாயகம். இதை நம்ம அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சிங்களேன், இந்த எலெக்ஷன்லாம் எப்படி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு. ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷும் டீப் ஸ்டேட் வந்தது. இப்போ அமெரிக்காவும் டீப் ஸ்டேட்டாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் சீனா கொஞ்சம் குழப்பிட்டு இருக்காங்க. அது சீனாவை அடக்கிறதுக்காக அவங்க கொஞ்ச நாள், இவங்க கொஞ்ச நாள், இப்படி தான் நடந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. சரி, அதெல்லாம் விட்டுடலாம். நம்ம வந்து இந்த இம்ரான் கான் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆனாருங்களா, அந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. 2017 நவாஸ் ஷெரீஃப் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்தது? ஊழல் குற்றச்சாட்டு. வெளியவே வர முடியாத மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு.
கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்தார். ஏதோ கோர்ட் கேஸ் நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது. அதுக்கு நடுவுல இன்னும் 2 பேரும் இன்டரிம் பிரைம் மினிஸ்டர். ஒருத்தர் ஏதோ ஷாஹித் கான் நெனைக்கிறேன். ஷாஹித் அபாசியஸா அந்த மாரி. அதுக்கப்புறமா ஒரு ரிட்டயர்டு ஜஸ்டிஸை வந்து கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷனுக்கு இம்ரான் கான் தயாரானார் அந்த டைமுக்கு. இம்ரான் கான் வந்து கொஞ்சம் அந்த டைம் அந்தளவுக்கு ஃபெமிலியர் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஃபெமிலியர் ஆகிட்டார். ஸோ இம்ரான் கான் வரும்போது நவாஸ் ஷெரீஃப் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். எங்கே? லண்டனுக்கு. அவர் போய் லண்டனில் செட்டில் ஆகிட்டார். இம்ரான் கான் பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க. இது எல்லாமே பிளானிங் தான். இதை கொண்டு வந்தது வந்து அமெரிக்கா ப்ளஸ் டீப் ஸ்டேட். பட் இம்ரான் கான் வந்துட்டு சைனா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி போயிட்டார். அவங்க போட்ட கேல்குலேஷன் வந்து மிஸ் ஆகி போயிடுச்சு. சைனா கூட க்ளோஸ் ஆகிறது, அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக போகிறது, அதுக்கப்புறமா ரஷ்யா கூட போயிட்டு யுக்ரைன் வாரப்போ ரஷ்யா கூட பேசுறது, இந்த மாதிரி அவர் வந்து நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் தான் பிரைம் மினிஸ்டர்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு அட்டிடியூடு. அப்போது மிலிட்ரி ஆர்மி பர்சன்ஸ் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நார்மலாக வந்து பாகிஸ்தானை வந்து ஆர்மி பீப்புள்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர்லாம். ஸோ இவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இவர் ஒரு போல்டான ஒரு ஆளுன்றதுனால இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ இவரை எப்படா தூக்குறதுன்றதுக்கு தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 1008 பிரச்சனையெல்லாம், அது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வருஷத்தில் கோவிடுக்கு அப்புறமா யுக்ரைன் வாருக்கு யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கும்போது இம்ரான் கான் மேலே வேறு கம்ப்ளைண்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் அவர் பேரை கெடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் ஆக்சுவலாக இம்ரான் கான் இஸ் எ வெரி ஜென்டில்மேன். அவர் வந்துட்டு அவருக்கு ஈவன் ஒரு முறை வாய்ஸ் ஆப்ஷன் கூட கொடுத்தாங்க, நீ ஓடி போயிரு, இங்கே இருந்தீங்கன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு. பட் ஹீ போல்ட்லி செட், நான் எது உயிரை போனாலும் சரி, நான் பாகிஸ்தான் விட்டு வெளியே போக மாட்டேன். இதெல்லாம் வந்து பப்ளிக் வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ அவரோட பாப்புலாரிட்டி ரேட் வந்து செம்மையாக டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. இப்போ இவரை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது புரியல. அது இல்லாமல் சைனா வந்து சிபெக் அது இதுன்னு சொல்லிட்டு சைனா கூட க்ளோஸ் ஆகி அவங்க சைனா வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணிடுவாங்க இந்த ஏரியாவை. யூஎஸ்க்கு ப்ராப்ளம் என்னன்னா, ஈரான், ஆப்கானிஸ்தான், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட்டில் நிறைய லொக்கேஷன்ஸில் அவங்க ஆர்மி இது வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஏரியாவில் ஒரு தேவைப்படுது. ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ வேறு ஏதோ லொக்கேஷன் தேவை. ஸ்ரீலங்கா வேலைக்கு ஆகாது, அவங்க பண்ண மாட்டாங்க. பங்களாதேஷில் பண்ண முடியாது. மறுபடியும் மால்தீவ்ஸ் வந்து ரொம்ப குட்டி. ஆக இருக்கிறது ஒரே ஒரு கரெக்டான லொக்கேஷன் எதுனாக்கா அந்த பாகிஸ்தான் தான். ஏன்னா ரெட் சீ இருக்குது இல்லைங்களா, ரெட் சீயில் ஆல்ரெடி ஹூத்திஸ் அட்டாக்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பர்டிகுலராக அவங்க வந்து அமெரிக்கன் ஷிப்ஸ் தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பாம்பு எந்த நேரமும் வெடிக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஈஸியான டார்கெட் வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஃபுல்லி அமெரிக்கன் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. அப்பப்போ கொஞ்சம் போட்டுருவாங்க, F-16 அது இது கொடுப்பாங்க. பட் கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்கும். நியூக்ளியர் பாம்பு வச்சுருப்பாங்க, பட் கண்ட்ரோல் எல்லாமே அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு சேஃபான கேம் பிளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், கரெக்டான இடம் இது. ஸோ அந்த வந்து ஃபுல்லாக இம்ரான் கான் வந்து அந்த இதுவை மாற்றி சைனாவை கொண்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தது. நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா தான் ரொம்ப டாமினேஷனாக இருந்தது பாகிஸ்தானில். ஸோ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அந்த இடத்த லூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிட்டே போயிடுது. அமெரிக்கா வீக் ஆகுது, பாகிஸ்தானில் அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. அவங்களும் ட்ரை பண்ணாங்க, ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, டெரரிசம்காக FTF லிஸ்ட்டில், கிரே லிஸ்ட்டில் போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் சைனா இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணி இவங்க அமெரிக்காவை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஈவன் பாகிஸ்தான் ஆர்மியே வந்து ரெண்டாயிருச்சு இம்ரான் கான்னால். ஸோ ஒரு பார்ட் வந்து ஃபுல்லாக அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக சைனீஸ் சப்போர்ட்லேயும், இன்னொரு பார்ட் வந்து இங்கே அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக, பட் எதுவும் பண்ண முடியாமல் ரொம்ப குழம்பி இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. பட் பப்ளிக் வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட்லாம் பார்க்கும்போது சரி இமீடியட்டாக எலெக்ஷன்லாம் நடத்தினா இவன் மறுபடியும் வந்துடுவான், ஸோ கொஞ்ச நாள் தள்ளி போடுன்ட்டு இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் அதை ஷபாஸ் ஷெரீஃப் அவர் கொஞ்ச நாள் இருந்தார், ஒரு வருஷம் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த எலெக்ஷன் டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டெம்பரரியாக ஒரு ஆஃபீஸரை போட்டாங்க, பிஎம்ஆ அன்வர் கக்கர் சாபை போட்டாங்க. அவர் இப்போ வரலாம் அவர் தான் எலெக்ஷன்லாம் ரன் பண்ணி அடுத்தவர்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளானிங். ஸோ இம்ரான் கானை வந்துட்டு இந்த மாதிரி நிறைய சின்ன கேஸ் எல்லாம் பெருசாக்கி அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. அதுக்கப்புறமா ப்ரொட்டஸ்டெல்லாம் ரொம்ப ஓவராக போக பாப்புலாரிட்டி வந்து இன்னும் அதிகமாச்சு. இம்ரான் கானும் சும்மா இல்லை, சரியான ஆள் அவர். நிறையா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி விட்டார். பப்ளிக் சென்டிமெண்ட்டை நல்லா கிளறி விட்டு பப்ளிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இம்ரான் கான் பக்கம் போயிட்டாங்க. ரெண்டாவது வந்து இம்ரான் கான் வந்து எஜுகேட்டட் பீப்புள்ஸ் பாகிஸ்தான் விட்டு வெளியே இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நல்ல பாப்புலாரிட்டி அவருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா அவங்களே யூட்டிலைஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டார். சோஷியல் மீடியா, டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து அவங்களோட பிடிஐ அவங்க பார்ட்டி ஆளுங்க வந்து எல்லாமே ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ பப்ளிக் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் இம்ரான் கானை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்,
எந்த பிரைம் மினிஸ்டரும் எந்த ஃபெமிலியர் ஃபிகரும் வந்து இம்ரான் கான் முன்னாடி நிற்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து கேம் விளையாடணும், இதுதான் அவங்களோடது பிளான். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த எலெக்ஷன் 2024 அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திடுதிப்புன்னு நவாஸ் ஷெரீஃப் மேலே இருந்த எல்லா கேஸும் வந்து வித்ட்ரா ஆகுது. அவர் எந்த குற்றமற்றவர்னு வந்து அந்த பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. சடனாக தடக்குன்னு எல்லா மேட்டர் கிளியர். யாரும் எதுவும் கொஸ்டின் கிடையாது. என்ன ப்ராப்ளம், எப்படி சால்வ் பண்ணாங்க யாருக்கும் தெரியாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் தெரியாது. அதே சமயத்தில் நீங்கள் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆசிம் முனிரும் ISIT சீஃப் அஞ்சும் அவங்க 2 பேரும் வந்துட்டு US போயிருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. பட் பாகிஸ்தான் பற்றி இப்போ அமெரிக்காவில் பேசுகிறதுக்காக இவங்க 2 பேரும் போகிறாங்க. அங்கே போய்ட்டு இந்த டீப் ஸ்டேட் ஆளுங்களெல்லாம் அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் ஆகுது. எலெக்ஷனை எப்படி கண்டக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு எப்படி போகணும், என்னென்ன பிளானிங் பண்ணணும், எல்லாமே பிளானிங் ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சது. நீங்கள் நம்ம எலெக்ஷனெல்லாம் பார்க்குறது இன்றைக்கி, பட் இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே பிளானிங் ஆகிடுச்சு. எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது, பப்ளிக் சென்டிமெண்ட்டை எப்படி மாற்றணும், எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி அவங்க ஒரு கான்ஃபிடென்ஸ் ஆனதுக்கப்புறமா எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியும் இம்ரான் கான் உள்ளே இருந்தும் நவாஸ் ஷெரீஃப் இங்கே வந்து கேன்வாசிங் ஸ்டார்ட் பண்ணியும் ஒரு இன்டர்னல் சர்வே நடக்குது. அந்த சர்வேல வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன், டவுட்டுன்றதை விட என்ன சொல்லலாம், சர்வேயோட ரிசல்ட் வந்து ஷாக்கிங். எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் இம்ரான் கான் பார்ட்டி தான் அதிகமாக லீட் ஆக போகுது, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சர்வேலேருந்து கிடைக்குது. அதை பார்த்தோன்னே டீப் ஸ்டேட்டும் அமெரிக்கா, பாகிஸ்தான் ஆர்மி எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க பார்ட்டி ஆளுங்களை உடைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அதில் ஒரு 4-5 பேர் வந்து எல்லாரையும் வந்து இம்ரான் கானுக்கு சப்போர்ட்டராக இருக்காமல் இருந்தால் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லியும் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் அடம்னண்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் இம்ரான் கான் பேரை சொல்லி தான் எலெக்ஷனில் இது பண்ணுவோம். அவங்களையும் தூக்கி உள்ளே வச்சாச்சு. இப்போ மற்றவங்கலாம் வந்துட்டு சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், நாங்கள் இண்டிபெண்ட்டாக நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், இம்ரான் கான் பேரை எங்கேயுமே எடுக்க மாட்டோம், இந்த ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்கள ஃப்ரீயாக விட்டுறாங்க. சரி, இண்டிபெண்ட்டாக எப்படி ஜெயிக்க முடியும், அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது இல்லை. இருந்தாலும் என்னன்னாக்கா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இம்ரான் கான் பார்ட்டியோட சிம்பிள் வந்து பேட்டு, கிரிக்கெட் பேட்டு, அதையும் வந்துட்டு சீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பேட் சிம்பிளில் பண்ணாக்கா மறுபடியும் அவங்க ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பேட் சிம்பிளே இல்லாமல் போயிட்டாக்கா பிடிஐன்றது இல்லாமல் போயிடும். இந்த பிளானிங்கில் அதை சீஸ் பண்ணாங்க. இவ்வளோ எல்லாம் பண்ணியும் பாகிஸ்தான் பப்ளிக் வந்து இம்ரான் கான் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஃபுல்லாக வீடியோவில் வந்துட்டு அவர் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க சோஷியல் மீடியாவில், அவ்வளோ உருக்கமாக பேசி ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த வீடியோ வெளியே வந்தது. அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். அப்படியே நான் பாகிஸ்தானுக்காக என் உயிரியே ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், இந்த அவரோட செல் நம்பர், அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஜெயிலுது செல் நம்பர், அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி இந்த ரூமில் தான் என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஆனாலும் நீங்கள் யோசிங்க அப்படி இப்படி சொல்லி ரொம்ப சென்டிமெண்டலாக பேசி பப்ளிக் ரொம்ப ரீச் ஆகி இன்றைக்கி எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பாருங்கள். 1991 சம்திங் நேற்று நைட்டு எலெக்ஷன் இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல ஃபுல்லி. மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் கேண்டிடேட் வந்து பிடிஐயில் பேக் சிம்பிள் இல்லாமல் தனியாக நின்றவங்கெல்லாம் வந்து மெஜாரிட்டியில் வராங்க, அதாவது வின் பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டாங்க. அதாவது ஒரு நேற்று நைட்டு வந்துட்டு திடீர்னு எலெக்ஷன் ரிசல்ட்டை நிறுத்தி வச்சு ஏதேதோ குழப்படி எல்லாம் பண்ணியும் அவங்களால வந்துட்டு நவாஸ் ஷெரீஃபை வந்து வின் பண்ண வைக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி இம்ரான் கானோடது இருந்தது, நோ டவுட். பட் நவாஸ் ஷெரீஃபை தான் பிரைம் மினிஸ்டர் பண்ணணும்னு ஆல்ரெடி பாகிஸ்தான் எலெக்ஷன் நம்ம சொல்லவே முடியாது, செலெக்ஷன் ஸோ செலெக்ஷன் தான் ஆயிடுச்சு. பிரைம் மினிஸ்டர் வந்து நவாஸ் ஷெரீஃப். ஸோ என்ன பண்ணோம், எல்லாம் கிச்சடியாக பண்ணி ஒரு செட்டப் பண்ணோம். இது பிளானிங். இந்த பிளானிங்க்கு பின்னாடி என்ன யோசனை இருக்கும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி உள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்துட்டாக்கா ஆர்மியோ அமெரிக்காவோ டீப் ஸ்டேட்டோ அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இது ரொம்ப கிளியர். அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், கிச்சடி கவர்மெண்ட் அவங்க இருந்தாக்கா ஆர்மி மூலயமா எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து அவங்களோட திட்டம். அதனால் ஈவன் தோ இம்ரான் கான் அதிகமான சீட் கிடைச்சாலும் அந்த சீட்டை அந்த பார்ட்டியை உடைச்சி துண்டு துண்டாக பண்ணி கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் தான் ஆகணும். இது கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன். புரிஞ்சுதுங்களா? இப்போது இது நீங்கள் எப்படி அந்த மாதிரிலாம் சொல்லலாம் நீங்கள் கேட்கலாம். கரெக்ட், உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லைங்களா? நேற்றைக்கு வரலும்
எலெக்ஷனில் நடந்த வன்முறையோ போல் ரிக்கிங்கோ பேலட் பேப்பர்ஸ் எல்லாம் பிடுங்கிறது இஷ்டத்துக்கும் ஓட்டு போட்டதை பற்றி அமெரிக்காவோ எந்த ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோ ஒரு முறையாவது அவங்க பேப்பர்லையாவது மீடியாவிலையாவது சொல்லியிருக்கிறாங்களா? எதுவுமே சொல்ல. இதே இந்தியாவில் நடந்தால் சின்னதாக ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில் சின்னதாக ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு அடிதடியாச்சு, 4 பேர் வெட்டினாங்க, எலெக்ஷன் பேலட் பேப்பரை தூக்கின்னு போயிட்டாங்கன்னாக்கா அது எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது, இன்டர்நேஷ்னல் நியூஸ். பாகிஸ்தானில் பாம் வெடித்து ஏதோ 10 பேராவது செத்துருப்பாங்க. இவ்வளோலாம் நடந்தும் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்சால் பாகிஸ்தான் எலெக்ஷன் வயலன்ஸ் இமேஜஸ் கூகுளில் தேடி பாருங்கள். எல்லாம் வரதெல்லாம் இந்தியாவுக்கு தான் வரும். ஒரு கூட வராது. சேலஞ்ச் பண்ணேன் நான். நீங்கள் நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு முறை கூகுள் பண்ணி பாருங்கள். பாகிஸ்தான் எலெக்ஷன் வயலன்ஸ் இமேஜஸ் போட்டு பாருங்கள், வராது. அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து வெளியே போகாமல். இந்தியாவில் ஒரு சின்ன பஞ்சாயத்தில் நடந்தால் கூட பாருங்கள், அது நீங்கள் தேடும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் வரும். எல்லாமே வெஸ்ட் பெங்காலில் நடந்தது, குஜராத்தில் நடந்தது, மத்திய பிரதேஷில் நடந்தது, இதெல்லாம் தான் வரும். நீங்கள் பாருங்களேன், ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆச்சுங்களா ஒரு பக்கம். இன்னொன்று, இன்றைக்கி காலையில் ட்விட்டர் ஃபுல்லாக அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுங்கள்லாம் ட்விட்டரில் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ட்வீட் பண்ணுறாங்க? வி வில் ஒர்க் வித் எலெக்டட் கவர்மெண்ட். கரெக்ட், எலெக்டட் கவர்மெண்ட், நாட் செலக்டட்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் எலெக்டட் கவர்மெண்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரிப்போர்ட்டை நான் முடிஞ்ச அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் அந்த ரிப்போர்ட்டை ஆன்லைனில் கிடச்சிச்சுன்னா போட்டு விடுறேன், இல்லைனா லிங்க்கை கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, அவங்களோட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு கண்ட்ரிக்கும் டீல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தானை டீல் பண்ணுறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் வன்முறை நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். என்ன பண்ணாங்க? கேள்விப்பட்டாங்க. அவங்க தெரியாது, ஒன்றுமே தெரியாதுல்ல அவங்களுக்கு எங்கே என்ன நடக்குதுன்னு. கேள்விப்பட்டாங்களாம். அதை வந்து புதுசாக வர்ற கவர்மெண்ட் வந்து அதை என்கொயரி பண்ணி அதை விசாரித்து அதுக்கான ஆக்ஷன்லாம் எடுக்கணும். ஃப்யூச்சரில் வந்து டெமோக்ரஸியை காப்பாற்றணும். யார் சொல்கிறது? அமெரிக்கன்ஸ். இன்னத்தை காப்பாற்றணும்? டெமோக்ரஸியை காப்பாற்றணுமா? பாஸ், டெமோக்ரஸி காப்பாற்றுறதெல்லாம் ஒன்லி இந்தியாவில் தான், மற்ற எங்கேயுமே கிடையாது. இதே சவுதியா மிடில் ஈஸ்ட்டில் பாருங்கள், எங்கேயாவது டெமோக்ரஸி இருக்கா? இல்லை. யூரோப்பில் எலெக்ஷனாக நடக்குது, எல்லாமே செலெக்ஷன் தான். அங்கேயும் வந்து டீப் ஸ்டேட் ஆளுங்க அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இவங்கள கொஞ்ச நாள் இவங்கள உட்கார வைப்பாங்க, கொஞ்ச நாள் அவங்கள வைப்பாங்க. இதே வேலை தான் இந்தியாவிலையும் நடந்துச்சு ஒரு காலத்தில். முதல்ல இந்திரா காந்தி, நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, நடுவில் சின்னவங்க வேறு யாருனா வந்து நம்ம கண்ட்ரி நேஷ்னலிஸ்ட் யாருனா வந்துட்டாங்கன்னா உடனே போட்டு தள்ளிடுறது. அவங்கள 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்க விட மாட்டாங்க. இல்லையா கிச்சடி கவர்மெண்ட். இது இல்லாமல் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஆபத்து வரும்னு துப்படாக இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இந்தியாவை கச்சராவை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பிஜேபியும் மோதியும் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. எந்த நேரம் வேணாலும் நம்ம மேலே இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கலாம். சரி, அது வந்து நம்ம வேறு ஒரு இதில் பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தான் எலெக்ஷன்றது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனுக்காக அமெரிக்காவும் டீப் ஸ்டேட்டும் பண்ணுற விளையாட்டு கேம், அவ்வளோதாங்க. அங்கே இருக்கிற பப்ளிக் வந்து எந்த டெசிஷன் எடுத்தாலும் அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த நாடுகளோட எல்லைங்களை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு 20 வருஷ பிளானு. அந்த பிளான் படி பாகிஸ்தானை உடைச்சி பலுச்சிஸ்தான் ஃபுல்லாக அமெரிக்காவோட கண்ட்ரோலில் போகும். ஸோ அதுதான் நடக்க போது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப சிம்பத்தியோ ரொம்ப எதுவும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே இந்த எலெக்ஷன். ஸோ அவங்க பிளான் படி போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் நினைக்கிறது சரியாக இருந்தாக்கா மேபி பர்மனெண்ட்டாக இம்ரான்கான் உள்ளே இருப்பார், இல்லை அவர் தப்பிச்சு போயிட்டு லண்டனில் போயிடுவார். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். நவாஸ் ஷெரீஃப் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருப்பாங்க. மறுபடியும் ஒரு இன்டரிம் பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ஓட்டுவாங்க. பாவம் அந்த பாகிஸ்தான் பப்ளிக், இன்னும் முஸ்லீம், எங்களோட மதவெறி, காஷ்மீர், இதுலேயே அவங்கள சுவட்டி அவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக இந்த கொடுமை தொடரும். இதுதான் நடக்க போகுது. வணக்கம், ஜெய்ஹிந்த், பை பாய்.